நோயிலிருந்து விடுதலையை இயேசு தருவார். பேயிலிருந்து விடுதலையை இன்றைக்கு தருவார். அற்புத செய்வார் இயேசு, அற்புத செய்வாரே, அற்புத செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. அற்புத செய்வார் இயேசு, அற்புத செய்வாரே, அற்புத செய்வார் இயேசு, எனக்கு செய்வாரே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே என் மகனே. இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு இயேசு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? அவர் சகலத்தை சிருஷ்டித்த வல்லமை உள்ள தேவன். அவர் மீது உடைய கண்களை பதிக்கும் பொழுது பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகும். ஆனால் சூழ்நிலை நிமித்தம் பயந்து பயந்து வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த பயத்திற்கு இன்றைக்கு ஒரு முடிவை உண்டாக்க விரும்புகிறார். உன் பயத்திற்கு நான் முடிவை உண்டாக்குகிறேன். உன் பயத்தில் இந்த நான் உனக்கு விடுதலை தருகிறேன். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. இயேசுவே, என் பாவத்தை மன்னியும். ஜெபி மகளே, ஜெப மகனே, என் பாவத்தை மன்னியும். பாவத்திலிருந்து விடுதலை தாரும். மனம் திரும்பி ஒப்புக்கொடு. பாவத்திலே வாழ்ந்தது போதும், மதுபானம் குடித்தது போதும், விபச்சார வேசித்தனத்தில் வாழ்ந்தது போதும், லஞ்சம் வாங்கி அநியாய சம்பாத்தியம் பண்ணினது போதும். மனம் திரும்ப, மனம் திரும்ப. ஒரு 6 மாசமா சரியா தூக்கம் இல்லைங்க ஐயா. பரண்டு படுப்பேங்க, தூங்கவே மாட்டேன். போன மாசத்துல ஒரு கனவு கண்ட, ஒரு பெரிய வலி சர்பை என்ன சுத்தி இருக்கிற மாதிரி கனவு கண்டங்க. எழுந்து ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். இப்ப ஆண்டவர் அம்பிகான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி என்னை கூட்டாரு. அம்பிகா, அம்பிகா என்கிற ஒரு மகள், ஒரு அசுத்த ஆவி உன்னை அலைக்கழித்து கொண்டிருந்தது. அது பயத்தை கொண்டு வருகிற ஆவி. இரவிலை தூங்க விடுவது இல்லை. ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட நாளில் உன்னை வாதித்து கொண்டிருந்தது. இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டபடியால் இப்பொழுது உனக்கு விடுதலை மகளே. அந்த பொல்லாத ஆவியின் கிரியை அழிக்கப்படுகிறது. அதுல சர்பத்தின் ஆவி என்னை விட்டு விலகி போனதை நான் கண்கூடா பார்த்தேங்க. அந்த ஆவி போயிட்டு கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில். ராமகிருஷ்ணங்க, ஆனா என்ன ஜெபம் பண்ண போது என் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ராமகிருஷ்ணன், ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. ராமகிருஷ்ணன், இயேசுவே என்னையும் தொடும், எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும். நீர் என்னை நேசிப்பது உண்மையானால் என்னை பெயர் சொல்லி அழைத்து குணமாக்கும் என்று ஜெபித்தீர்கள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. கொஞ்சம் காது 2 காது கொஞ்சம் கம்மியா தான் கேட்கும். அப்புறம் எனக்கு கண்ணு கொஞ்சம் பார்வை கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்ப ஜெபம் பண்றது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. தெளிவா கேக்குது, காது தெளிவா கேக்குது, கண்ணு நல்ல தெளிவா தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. God bless you. 3 மந்த்துக்கு முன்னாடி நான் எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர் உனக்கு ரொம்ப தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அடிக்கடி வயிறு வலிச்சுட்டே இருக்கும், பாரமா இருக்கும், சால்வே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனா இப்போ ப்ரேயர் பண்ணும்போது என்னை யாரும் ஏசப்பா என்னை தொட்ட மாதிரி நான் உணர்ந்தேன். எனக்குள்ள ஒரு வல்லமையான அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். இப்போ அந்த வயிற்றுல இந்த பாரம் சால்வ் பண்ண முடியுது என்னால. இருதயத்துல கவலையோட பாரத்தோட வந்தேன். பேர் சொல்லி எபினேசர் சொல்லி கூப்பிட்டு, எபினேசர் வாலிப தம்பி எபினேசர், முரட்டாட்டமான பாதையிலும் நண்பர்கள் மூலமாய் பாவ வழிகளில் சென்று கொண்டிருந்த உன்னை இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு வைத்திருப்பது அவருடைய கிருபை. மரணத்திலிருந்து உன்னை தப்ப வைத்தார். இன்றைக்கு என்னை கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறதுனால அவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது. புது இருதயத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். இருதயத்துல புது சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. புது வல்லமை, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பெரிய சந்தோஷம், அதான் பெரிய ஆசீர்வாதம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. God bless you. God bless you. கண்ணு எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகவே இருக்குங்க. கண்ணு ரொம்ப வலியாக இருக்குது. நானே பயந்துட்டு கண் ஏதாவது தெரியாமல் போயிருமோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு சுகம் கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஐயா அவங்க வந்து செல்வி உங்க கண்ணை தொட்டு கத்தர் சுகமாக்குறாங்கன்னு பேர் சொல்லி சொன்னாங்க. செல்வி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே செல்வி. கண்கள் பாதிக்கப்பட்டு என் கண்களிலே தெளிவான பார்வை வேண்டும், என் குருட்டு பார்வை மாற வேண்டும் என்று ஜெபித்த செல்வி, உடைய கண்ணுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறார். அப்பவே எனக்கு பூர்ண விடுதலை கொடுத்ததுக்காக கத்தருக்கு கொடான்னு. ஆமென். குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. இப்போ ஆண்டவர் எனக்கு ஏதாச்சும் செய்வாரா, நான் ஒரு ஊழியக்காரனை தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் உடனே என் பேரை சொல்லி உங்க மூலியமா பேசினாங்க. பாஸ்கரன் குடும்பத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற, உனக்கு சரி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்கரன், உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கண்டார். உங்களுடைய பாவங்கள் உங்களை தொடர்ந்து வந்து சாபமாய் உங்களுடைய குடும்பத்தை வாதித்து கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து அழுது ஜெபித்தீர்கள். உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிந்து ஜெபித்தீர்கள். இந்த நாள் முதல் ஒரு மாற்றம் உண்டாகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை மகிமைப்படுத்துங்கள். இது எப்படி நான் உறுதிப்படுத்துன்னு கேட்டேன். அடுத்தது 2வது ஜபத்தில் பியூலா என் பொண்ணு பேர், கர்ப்பப்பை பிரச்சனை, அந்த கர்ப்பப்பை பிரச்சனையால விடுதலை ஆகிறான்னு சொன்னாங்க. பியூலா என்கிற மகள், உடைய கர்ப்பப்பை பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு நீ வந்திருக்கிறாய். ஆண்டவருடைய வல்லமை பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல வேதனைப்படுகிற உன் கர்ப்பப்பைக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. சகலம நார்மலாய் மாறுகிறது. அப்புறம் இந்த மழைக்காக ஆண்டவரே மழை விட்டு விட்டு வந்துட்டு இருக்கேன், நீங்க இருக்கிறீங்களா, நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கணும், இந்த இடத்துல இந்த மக்களுக்கெல்லாம் நன்மை நடக்கணும்னு சொல்லி ஜெபிச்சேன். 3 தடவை மழை வந்து நின்று வச்சு. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நேற்றைக்கு கூட எங்கள் வீட்டில் பிரச்சனைகள், ஆனால் ஒரு மனக்குழப்பத்திலே வந்தோம். ஆண்டவர் புதிய ஒரு சிந்தனை கொடுத்து நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்காரு. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இல்லை மனது என்ன கூட்டம்ன்றதே ஃபஸ்ட் டைம்ன்றதுனால என்ன நார்மலாக வந்துட்டு இருந்தேங்க. பெருசாக எனக்கு அதில் பழக்கம் இல்லை. நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தேன். சரி வருமே இப்போ வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஆசீர்வாதம் பெற்ற மாதிரி ஒரு மனநிலைமை ஆயிடுச்சு. இப்போ முக்கியமாக எனக்குள்ள ஒரு குழப்பம், எனக்குள்ள ஒரு பயம், எனக்குள்ள ஃப்யூச்சரு, இதை நினச்சி நான் ரொம்ப பயத்தோடு இருந்தேன். உண்மையாலுமே ஏசப்பா எங்கள் கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி மோகன் அங்கிள் மூலியமாக பேசினது மன திருப்தியோடு நான் போகிறேன். என் வீட்டுக்கு நான் திருப்தியோடு நான் போகிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரோட வருகை வர வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருக்காதுன்னு உற்சாகத்தோடு நான் போகிறேன். சந்தோஷம்.